ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு ஆசை. நண்டு இன்றைக்கி வேட்டைக்கு வந்தோம். நண்டு வேட்டைக்கும் மீன் வேட்டைக்கும் பிடிச்சோம். அதை உடனே இன்றைக்கி கையோடு பிடிச்சி சமைக்கலான்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு கரெக்டான 7 மணி. இப்போ காட்டுக்குள்ளே உட்காந்து இந்த மாதிரி கூட்டாஞ்சோறுமா சின்ன வயசில் நம்மலாம் சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அடுப்பு பிடிக்க தான் ரொம்ப நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக போச்சு இதை பற்ற வைக்கிறதுக்குள்ளே. இந்த காட்டுக்குள்ளே பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி அடுத்து வெங்காயத்தை கையிலே உரிக்கிறாரு பெரிய மாஸ்டர். சூப்பர், இதெல்லாம் ஒரு திறமை தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வதங்கிக்கிட்டு இருக்கு. காட்டுக்குள்ளே ஒரு சமையலுங்கிறது உண்மையாலுமே அடுப்பு கொளுந்து விட்டு எரியுது. என்னையா தீ மிதிக்க போகிற மாதிரி எரிச்சிக்கிட்டு இருக்கீங்க? சூப்பர். ஓகே ஓகே. என்ன குச்சியில் வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆவாரங்குச்சி எல்லாப்படியும் கொட்டிடுறேன். அப்போ மீனுக்கு சிக்கன் பிடியாது. ஓகே ஓகே. என்ன நண்டை நல்லா க்ளோஸ்அப்பில் காமிங்க. நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். சூப்பர். ஓகே ஓகே. ஆளை கம்மியாக காமிச்சிக்கலாம். அந்த ப்ராடக்டை மட்டும் நல்லா வேறு லெவலில் இருக்குமோ? நான் என்ன நினச்சேன், எண்ணெயை போட்டு ஒரு மாதிரி ஒரு நல்ல மசாலா. இப்போ சரி, ஒரு வெயிட் அண்ட் சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்டு வறுவல். நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து திடீர்னு காட்டுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனலில் போகிறதுக்காண்டி குணா இருக்கிறாப்புல ஆள். நம்ம நடிகர், யூடியூப் சேனல் நடிகர் முடுக்குப்பட்டி பைசி ஹீரோ. திடீர்னு நண்டு வறுவல் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. வேலைக்கு போயிட்டு டியூட்டி முடிஞ்சு இப்போ தான் வந்தோம். கரண்டியை பார்த்தீங்கன்னா ஆவாரங்குச்சி எங்காலும் பாண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஏதோ பண்ணணும்ட்டு பண்ணுறோம். திடீர்னு காட்டுக்குள்ள அந்த காட்டை இருட்ட காட்டு எப்படி இருக்குன்னு. அடுப்பு கூட இல்லை, கல்லும் இல்லை. ஒரு நண்டு தோட ஒன்று மாடு மிதிச்ச இடம் அது. அதை உடனே அடுப்பாக்கி வீர தமிழன் தான் அந்த ஐடியா. சமையல் தமிழையா? இது வந்து சமையல் தமிழன். ஒரு பள்ளத்தை அடுப்பாக்கி யூஸ் பண்ணுறது தமிழன் தான். இதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு என்ன கிரேவி பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு வெங்காய தக்காளியை வதக்கி ஒன்று இது பண்ணி ஊற்றி நண்டு கொடுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அடுத்து மீன் வேறு ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறையா அதிசயம்லாம் நிகழ்ந்துச்சு இந்த நண்டு வறுவலை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அடுத்து மீன் வேறு பிடிச்சோம், 2-3 மீன் பிடிச்சோம். அதை கிளீன் பிரச்சனை. இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறாப்புல. இங்கே பாருங்கள், நண்டு இந்த மீன் இன்றைக்கி பிடிச்ச மீன். இந்த மீனை பாருங்கள். திடீர்னு மீன் எல்லாமே இதில் என்ன ஒரு மீன் கொஞ்சம் கிடக்கு 2-3. இதில் ஆச்சரியம் என்னென்னா, அந்த சட்டி பார்த்தீங்கல்ல, இந்த அடுப்பில் எரியுதுல, இந்த சட்டி வந்து ஒரு கடைக்காரங்க, நம்ம ஆளுங்களை சும்மா சொல்லக்கூடாது. உண்மையாலுமே தமிழரோட ஒற்றுமைங்கிறது ஒரு டக்குன்னு நாங்கள் யதார்த்தமாக ஒரு இடத்துல போய் கேட்டோம், எடுத்தோன்னு யோசிப்பாங்க. நீங்கள் யோசிக்கலை. நம்மளோட பழக்க வழக்கம் அணுகுமுறைன்னு சொல்லுவோம்ல. நீ கேட்டோன்னு சட்டி கொடுத்தாங்க. இன்னொருத்தவங்க மீன் அலசும் போது அருவாமனை கேட்டோம், அருவாமனை கொடுத்தாங்க. கத்தி கேட்டோம், கத்தி கொடுத்தாங்க. நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றது இன்றைக்கி வந்துட்டு ஐடியாவே இல்லை. ஐடியா வந்து திடீர்னு, ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே ஏற்பாடாகி நாங்கள் திடீர்னு வீட்டிலேருந்து கொண்டு வராமல் மக்கள்கிட்ட கேட்டோம். ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே அந்த திருநெடுங்குளம் நம்ம துவாக்குடிக்கு அருகாமையில் உள்ள அந்த திருநெடுங்குளம் ஏரியாவில் உள்ள மக்கள் மற்றும் அங்கிட்டு நம்ம எங்களுக்கு உதவுனவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பண்ணி நண்டு வறுவல் கிடச்சிருச்சியோ, அடிச்சு நவத்தி அன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அந்த வாங்க எல்லாரும் நண்டு வறுவல் சாப்பிடலாம். ஒரு புடி நண்டு, ஒரு கடி. ஐயம்பட்டி மல்லிகை கடைக்காரக்காவோட சட்டி, இந்த சட்டி அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க அந்த பொதுமக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்களை தான் வேட்டையாடிக்கிட்டு இருந்தோம்.